அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தோட அடித்தளம் நபி தோழர்களாகிய சஹாபாக்கள்னு தான் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையான இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துணையா இருந்த ஒரே காரணத்துக்காக சொந்த மண்ணில இருந்து துரத்தப்பட்டாங்க. கொலை செய்யறதுக்கு துணிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கோபத்தோட அலைஞ்ச கொடிய மனிதர்களுக்கு நடுவுல எந்த தயக்கமும் இல்லாம துணிவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆதரிச்சு தோள் கொடுத்தாங்க. அந்த வீரர்கள் இஸ்லாத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணுங்கிற எண்ணத்தோட அவங்களோட சொத்து சுகங்களை தான தர்மம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உயிரையும் இழந்தாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க, என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க. நீங்க உகது மலை அளவுக்கு தங்கமாக செலவழிச்சு தர்மம் செஞ்சாலும் என்னுடைய தோழர்களோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஈடாகாது. நபியுடைய இந்த வார்த்தை சஹாபாக்களுடைய சிறப்பை உச்சிக்கு கொண்டு போகுது. இப்படி இஸ்லாத்துக்காக பாடுபட்டவங்களுக்கு நடுவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உற்ற தோழர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏத்து உலக ஆட்சியாளர்களுக்கெல்லாம் முன்மாதிரியா திகழ்ந்த கலீஃபாக்களோட வரலாற்றை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நபிக்கு பிறகு உலகத்திலேயே மிக சிறந்த மனிதராக இருந்த ஒரு நபரின் சிறப்புகளை கவனமா கேளுங்க. இஸ்லாத்துக்கு முதல்ல இஸ்லாத்தை ஏற்ற சுதந்திரமான மனிதர் இவர். நபியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர். ஹிஜ்ரத்தின் போது நபியுடன் இருந்தவர். சவுர் குகையில் இருந்த இருவரில் ஒருவர் இவர். பத்ர் போர், உஹது போர், அகழ் போர் போன்ற எல்லா போர்களிலும் நபியுடன் இருந்தவர் இவர். ஹுதைஃபியா உடன்படிக்கையின் போது நபியின் முடிவை முதலில் ஒப்புக்கொண்டவர் இவர். சொர்க்கவாசிக்குரிய 4 செயல்களையும் ஒரே நாளில் செய்தவர் என்று நபியால் கூறப்பட்டவர் இவர். இவரின் தந்தை இஸ்லாத்தை ஏற்றபோது நபியின் சிறிய தந்தையான அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று எண்ணி அழுதவர் இவர். முதலில் ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்கியவர் இவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவற்ற அருளாளன் இறைவனை நோக்கிய பயண செய்தி கேட்டு அழுத ஒரே சஹாபி இவர். நபிகளாரின் குடும்பத்தின் மீது நட்பு பாராட்டியவர் இவர். தினமும் காலையும் மாலையும் நபி அவரை சந்தித்தவர் இவர். இறைவனால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர் அக்கீத் இவர். பிலால் ரலியை விடுதலை செய்தவர் இவர். விருந்தினரை கண்ணியப்படுத்தியவர், நற்செயல்கள் செய்வதில் முந்தியவர், நபிக்கு பிறகு சொர்க்கத்தில் முதலில் செல்பவர், சொர்க்கத்தின் அனைத்து வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தவர். வேறு எந்த சஹாபியும் இவரின் சிறப்பை அடைய முடியாது என்று கூறப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எப்போது கேட்டாலும் நான் இவரை நேசிக்கிறேன் என்று சொல்லப்பட்டவர் இவர். நபியின் வலது புறம் தோள்பட்டைக்கு அருகில் புதைக்கப்பட்டவர் இவர். எனக்கு உதவி செய்த எல்லோருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன், ஆனால் இவரை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டவர் இவர். இந்த முழு உம்மத்தும் இவருக்கு கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். நபியின் அண்டை வீட்டுக்காரராகவும் மிக சிறந்த நண்பராகவும் இருந்தவர் இவர். மக்கள் நம்பிக்கைக்குரிய மிக சிறந்த வியாபாரி இவர். இவர் இஸ்லாத்தை தழுவியது மட்டும் இல்லாமல் அழகிய முறையில் எடுத்து சொல்லி அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 5 பேரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இவர்கள் நபியால் சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் உள்ளவர்கள். இஸ்லாத்தின் மலைகளை போன்ற இவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்தவர் இவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய நாவில் சத்தியம் பேசுகிறது என்று சொன்னார்களோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவரின் ஈமானை ஒரு தராசிலும் உலகத்தில் இருக்கும் மற்ற மனிதர்களின் ஈமானை ஒரு தராசிலும் நிறுத்தினால் இவரின் ஈமான் தான் கனத்திருக்கும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே இவருடைய 4 தலைமுறைகள் சஹாபாக்களாக வாழ்ந்த ஒரே சஹாபி இவர். நபியின் இறப்பின் போது இந்த உம்மத்தை தேற்றி உமர் அலிக்கு புரிய வைத்து மார்க்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியவர் இவர். யார் இவர்? இஸ்லாத்தின் இந்த அனைத்து சிறப்பிற்கும் உரிய ஒரே சஹாபி முதல் கலீஃபாவான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. இவ்வளவு சிறப்புக்குரிய கலீஃபாவின் ஆட்சி காலத்தையும் சிறப்புகளையும் அதன் விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் பார்க்கலாம். சொல்லப்பட்ட விஷயங்களை திரும்ப கவனமா கேட்டு சரியான முறையில தெரிஞ்சுக்கோங்க. இறைவா, எங்களுக்கு இல்மை விரிவாக்கி தந்தருள்வாயாக என்று துவா செய்யுங்க. இது போன்ற உணர்வு பூர்வமான உண்மையான வரலாறுகளை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.